பாத்திரத்துலயும், கையிலயும் மாவு ஒட்டாம 5 நிமிஷத்துல எவ்வளோ மாவு இருந்தாலும் ஈஸியா பிசையறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர், மிக்ஸி ஜார், சாப்பர் இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அதுல 3/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா சுத்தி எடுத்தீங்கன்னா போதும். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா சூப்பரா பிசைஞ்சு வந்துரும். இதே மிக்ஸி ஜார் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம மாவெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கும். வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கையில மாவு பிசைறத விட இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். மாவும் நல்லா சூப்பரா பிசைஞ்சு எடுத்துடலாம். செம்ம சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு மட்டும் மாவு பிசையணும் அப்படின்னாலோ, இல்ல கெஸ்ட்டுங்க அதிகமா வர டைம்லயோ கண்டிப்பா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டேக் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.